ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா முருகா என்று சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தும் ஓடிவிடும். கந்த சஷ்டி. ஓகே, இந்த வருஷத்துக்கு கந்த சஷ்டி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025 அன்னைக்கு தான் கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம். அதற்கு அடுத்த நாள் முருகனுடைய திருக்கல்யாணம். சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது செப்டம்பர் 10 ஆரம்பித்தோன்னா 27ஆம் நமக்கு 48 டேஸ் கணக்கு வருது. சில பேர் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் ஆரம்பிப்பாங்க 11/10. ஏன்னா 11/10 ஆரம்பித்தோன்னா முருகனோட திருக்கல்யாணம் அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் திருக்கல்யாணம். அன்னைக்கு 48 நாள் கணக்கு வரும் நாளைக்கு ஆரம்பித்தா. ஸோ நிறைய பேர் அப்படி ஆரம்பிப்பாங்க. நான் நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஆரம்பித்தா தான் திருக்கல்யாணம் அன்னைக்கு 48 நாள் கணக்கு வரும். அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் நான். நாளைக்கு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். சில பேர் இப்போ 21 டேஸ் அப்படின்னா 7/10/2025 டு 27/10/2005 மேக்ஸிமம் எல்லாருமே அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கே முடிச்சிருவாங்க. சில பேர் அந்த 7 நாள் 6 நாள் பண்ணுவாங்க. சில பேர் 7 நாள் அடுத்த நாளும் முடிப்பாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு தான் முடிக்கணும். 6 நாள் முடிக்கிறேன். எனக்கு அந்த 6 நாள் தானே. ஆனால் திருக்கல்யாணம் முருகனோட கல்யாணத்தை பார்த்துட்டு அன்னைக்கு விரதம் முடிக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே போல் 6 நாள் பண்ணுறவங்க 22/10 அதிலிருந்து 27 அன்னைக்கு 6 நாள் பண்ணிக்கலாம். ஒரு நாள் மட்டும் பண்ணுறவங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 27ஆம் தேதி 27/10/2025 மண்டே வருது. திருக்கல்யாணம் அடுத்த நாள் டியூஸ்டே வரும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணுங்கள். நான் நாளைக்கு தான் தொடங்க போகிறேன், அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி. எனக்கு 48 நாள் அதாவது சூரசம்ஹாரக்கு அடுத்த நாள் முடியும் 28ஆம் தேதி. நீங்களும் இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்சால் 48 நாள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 21 நாள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 6 நாள் இருக்கலாம், அப்படியும் முடியல அப்படின்னா ஒரு நாள் இருக்கலாம். நீங்கள் எல்லா நாளும் இப்போ நான்லாம் 3 வேளையும் சாப்பிடுவேன். ஏன்னா நான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கறனால சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் ரொம்ப போட்டு வருத்திக்கிட்டும் பண்ண வேண்டாம். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. நான் 3 வேளையும் சாப்பிட தான் செய்வேன். நான் மெடிசன் இருக்கனால நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் பதிகங்களை மேக்ஸிமம் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் எழுதுங்க. நான் அடுத்த வீடியோவில் இந்த 48 நாள் 21 நாள் 7 நாட்கள் அந்த ஒரு நாள் எந்த ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் அல்லது எழுதலான்ட்டு நான் சொல்கிறேன். பாராயணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எழுதுவது இன்னும் சிறப்பு. ஏதாவது ஒரு பதிகத்தை எளிய மந்திரத்தை சிறிய மந்திரத்தை எடுத்துகிட்டு அதை தினமும் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். முருகன் எப்போவும் நம்ம கூட தான் இருப்பார். ஏன்னா எனக்கு லாஸ்ட்டு கந்த சஷ்டிலாம் அந்த 6 நாள் தான் நான் இருந்தேன். ஃபுல் டே நான் இருக்கல. ஆனால் நான்வெஜ் சாப்பிடாம தான் இருந்தோம். 6 நாள்னால் எனக்கு ஃபஸ்ட்டு நாள்லேயே ஃபஸ்ட்டு அறுபடை வீடுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நான் போனேன். அது கூட நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி அன்றைக்கி நான் காப்பு கட்டியிருந்தேன். இந்த தடவையும் காப்பு கட்டணும். லாஸ்ட் டைம் நான் ஊரில் இருந்ததுனால அங்கே அந்த 6 நாளுக்கு தான் காப்பு கட்டினேன். திருப்பரங்குன்றம் அங்கேயே நம்ம போய் கட்டினோம். இந்த தடவை இங்கே வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில், அப்படி இல்லைன்னா பாமன் சுவாமி கோயிலில் தான் போய் கட்டணும். இந்த தடவை காப்பு அந்த 6 நாள் நம்ம கட்டிக்கலாம். அந்த 6 நாள் ரொம்ப நம்ம பக்தியோட முருகனை எப்போவும் நினச்சிட்டு எந்த ஒரு தேவையில்லாத காரியத்திலையும் ஈடுபடாமல், அடுத்தவங்களை பற்றி பேசாமல், எந்த தீங்கும் நினைக்காம, என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நம்மளோட மனசு ஃபுல்லாக முருகன் தான் இருக்கணும். முருகரை தவிர நம்ம வேறு யாருக்குமே இடம் கூடாது. நம்மளோட சிந்தை எல்லாமே அவரோட நினைவுகள், எண்ணங்கள், பதிகங்கள் இது மட்டும்தான் நினச்சிட்டே இருக்கணும். கண்டிப்பாக எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் முருகனோட அருளால் நம்மளுக்கு எல்லா வேண்டுதல்களும் எல்லா கஷ்டங்களும் இந்த கந்த சஷ்டியோட முடிவடையும். கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் இருங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.